எதோ வீடியோ போட்டா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இன்னைக்கு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து இந்த கைகள் எல்லாம் கட்டுப்பட போகுது. ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ் யூ ஆர் கரெக்ட், யூடியூப் பஞ்சாயத்துகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலை நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனலாக தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த பஞ்சாயத்துகளுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம், இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு தான் என்னோட தாட். பட் இன்னைக்கு நான் சில விஷயங்கள் தோணுச்சு. இதுல இருந்து டெக்னிக்கல் விஷயங்களை நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் இதுல பொலிட்டிக்கலா இன்கரெக்டான விஷயங்களை யாராவது ஒருத்தர் பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இது வரைக்கும் அதை யாரும் பேசல. ஸோ அதை நம்ம பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டு அசோக் டிபேட்ஸ். முடியுமா? முடியாது. இந்த பஞ்சாயத்து எதையும் நான் விம்பார் போட்டு விளக்க விரும்பல, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டார்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லர் அக்கா அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுற ஆண்டர்பிரனர் இப்படி படிக்கும் போதே ஒரு எப்படி ஒரு என்டர்பிரனராவா நான் நினைச்சு கூட பார்த்தல. அவங்களோட ட்ரெஸ் கோட் பத்தி பிரியாணி கடைக்காரர் போட்ட வீடியோ தான் இந்த அளவுக்கு கொண்டு போனது. ஃபர்ஸ்ட் இது அவங்களோட விஷ், இதுல நம்ம தலையிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஈவன் அவங்க அந்த இன்டென்ஷனோட பண்ணா கூட சொல்றேன். பட் அவங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க இதுதான் இன்டென்ஷன் அப்படின்னா, அவங்க இன்னைக்கு ஆடுற மாதிரி டான்ஸோ ஒரு ரியாக்ஷன் பண்றதோ இல்ல ஒரு ரீல்ஸ் பண்றதோ இப்படி கூட அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்றதை விட இங்கே அவங்களோட ப்ரொமோஷன், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி இதுல அவங்க ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். அவங்க இந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்லை. பட் இந்த பாயிண்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஏன் அப்படின்னா, இது அவங்க டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ தான். அவங்களோட கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா தெரியும். 100 கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னா ஒரு 10 பேர் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த போஸ் எப்படி இருக்கு? ப்ளீஸ் ரிப்ளை. இனிஷியலா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல சரி என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போயிருவாங்க. இப்ப அவங்க இந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் போட்ட வீடியோ கூட பார்த்தேன். ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த பிசினஸ் ஒரு ஸ்கேம் அப்படின்னு அவர் போட்ட வீடியோ தான் என்னோட ப்ராப்ளமே. இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். எனக்கு வேற ப்ரொஃபஷன் இருக்கு. யூடியூப்ங்கிறது எனக்கு செகண்ட் ரெவன்யூக்கான ஒரு ப்ரொஃபஷனா தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு 6 to 7 இயர்ஸ்க்குள்ள நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைய வரைக்கும் என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. இதுதான் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி. பைசா கையில இல்ல, அது இல்லாம மைக்ரோசாஃப்ட் ஓனர். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும், ஒன்னு போக வந்துட்டே இருக்கும். ஸோ அதை ரிசால்வ் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த சர்டிஃபைட் கோர்சஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வீட்லயே கேட்பாங்க, ஏமா உனக்கு இது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, என்னைக்குமே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்ப நிறைய பேர் நினைப்பீங்க, இப்போ ஒரு பொண்ணுங்கனால நீ சப்போர்ட் பண்ற. ஆமா, பொண்ணுங்கிறனாலதான் நான் சப்போர்ட் பண்றேன். ஒரு லேடி ஆண்டர்பிரனர் அப்படிங்கும்போது அவங்க ஏன் நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க இன்னும் பெண்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த பிசினஸ் டைலரிங்ல நிறைய பேர் பெண்கள் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க பெண்களுக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை சார்ந்த தொழில்களும் நல்லா வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நார்மலா ஒரு டெய்லரிங் கம்பெனி ஒன்று ஒரு ஊர்ல ரன் பண்றாங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இவங்க ரன் பண்ற ஒரு கம்பெனி இன்னைக்கு தமிழோட ஹாட் டாபிக்கே அதுதான். இது நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணும். சரி நாமளும் ஏதாவது பண்ணோம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமோ ஒரு சோசியல் நெட்வொர்க்கை என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய பேர். ஸோ இதை வச்சு நம்ம பிசினஸையும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இருக்க அந்த ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரி வர்றவங்கள ஜஸ்ட் நீ ஸ்கேம் பண்ற அப்படின்னு நம்ம சொல்றதுனால ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகிறதே தடுக்கும். 200 இயர்ஸ்க்கு முன்னாடியும் இப்ப இருக்க இந்தியாவோட அந்த எவல்யூஷன் உங்களுக்கு தெரியும். இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக சிட்டிக்கு வர்றாங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட முடியும்? கஷ்டம் தான் இல்லையா? 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு 30-40 பேருக்கு தான் இனிஷியலா வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வர வேண்டியதா இருக்கு. நான்லாம் ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கே வேலை கிடைச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டர்பிரினர்ஸ் வர்றதையும் நாம் சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணாத பட்சத்துல அவங்கள மட்டும் நம்ம டவுன் பண்ணல, அவங்க சார்ந்து இருக்கிறவங்களையும் சேர்த்து நம்ம டவுன் பண்றோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட் ஃபார் ஆல் பிக் ஷாட்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ். வளர பார்த்து பேசணும் மாப்ள, இல்லன்னா எல்லாமே அரசியல் ஆயிடும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரியாணி கடைக்காரரோட வீடியோஸை நானும் நிறைய பார்த்திருக்கேன். ஐ எம் ஒன் ஆஃப் ஹிஸ் சப்ஸ்கிரைபர். நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்து ஓகே இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட அட்வைஸ்
அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சுக்குவாங்க, நீ எல்லாம் அட்வைஸ் பண்றியா அப்படின்னு. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்றான், அதுல சில தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்றான் அப்படின்னா அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பிகாஸ் அந்த கமெண்ட்டை ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. பட் நீங்க பேசுறது, நீங்க லைவ்ல பேசுறீங்க, வீடியோஸ்ல பேசுறீங்க, எப்படியும் ஒரு 1 lakh 2 lakh பீப்புள போய் அது சேருது. அதுவும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஒரு யூடியூபர் இந்த அளவுக்கு இறங்கி ஒரு லேடி ஆண்டர்பிரினரை விமர்சனம் பண்ணா, அது இனிமே வர துடிக்கிற ஒரு லேடி ஆண்டர்பிரினரையோ சாதாரண ஃபேமிலில இருந்து வர்ற ஆண்டர்பிரினர்ஸையோ இது பாதிக்கும். அவங்களுக்கே இது தோணும், சே இப்படி போனாலே இந்த மாதிரி தான் பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட்டா தான் இருக்கும். இப்பெல்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, வாழ்க்கை அவனை செஞ்சிரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் ரிசர்வேஷனை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உரிமைகளும் வாய்ப்புகளும் கிடைக்காதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சப்போர்ட் பண்றது. ஸோ இந்த ஜாதியா நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஜாதியில நீ படிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ரிசர்வேஷன் அப்படிங்கிறோம். ஸோ இதே ஜெண்டர் பேஸ்டா பார்த்தா ஃபீமேலுக்கு தான் இந்த உரிமைகளும் வாய்ப்புகளும் மறுக்கப்படுறது. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து படிக்கிறது, வேலைக்கு போறதே கஷ்டம் அப்படிங்கும்போது அதுல இருந்து ஒரு லேடி ஆண்டர்பிரினர் வர்றாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணாமலாவது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதுல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்க கிளாரிஃபை ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல தளபதியோட ஒரு லேட்டஸ்ட் ஸ்பீச்சையும் அதுல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா தளபதி வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், ஐ எம் யுவர் அசோக். இது அசோக் டிபேட்ஸ்.